மக்களே நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஒன்று சொல்லட்டா நாங்களோட அஜேஷா. சின்ன வயசில் வந்து நம்மளோட எல்டர்ஸ் சிப்ளிங்ஸோ இல்லை கசின்ஸோ யாராச்சும் வந்து நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. பிகாஸ் அவங்க அந்த ஃபேஸை க்ராஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம அந்த ஃபேஸை க்ராஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக வந்து ஒரு குட்டி அட்வைஸ் கொடுத்துட்டு போவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் சின்ன வயசில் எனக்கும் அந்த மாதிரி ஒரு எல்டஸ்ட் ஒன் வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. அண்ட் நம்ம வந்து அப்போது ஃபேரி டெய்ல் இந்த மாதிரி பார்த்து வளர்ந்த ஒரு கேஸ் தாச்சு. ஒரு ரியாலிட்டின்ற ஒரு ஃபேஸே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்காது அப்போது. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி சொந்தக்காரங்களை வந்து நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு என்னோட எல்டர் வந்து சொல்லும் போது நான் வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணேன்னா, நீ எப்படி அப்படி சொல்லலாம், என்னோட சொந்தக்காரங்கன்றது என்னோட சொந்த மூச்சு மாதிரி சொந்த ரத்தம் மாதிரின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் அஃபண்டிங் தம். ஓகே, அண்ட் லேட்டராக வந்து நம்ம இந்த மெச்சூரிட்டி அப்படின்றதெல்லாம் வந்து க்ராஸ் பண்ணும் போதாக இருக்கட்டும், இது அடல்ட்ஹுட் அப்படிலாம் வந்து வரும்போதாக இருக்கட்டும், வி கேம் லைக் நமக்கே தோணும், டேய் யாரா நீங்கள் அம்முட்டு விஷமாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஆக்சுவலி இட் டசன்ட் நாட் ஒன்லி மீன் அபவுட் த ரிலேட்டிவ்ஸ். நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம க்ராஸ் பண்ணுற ஒவ்வொரு பீப்புளுமே அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் அவங்க டாக்ஸிக்கான ஒரு ஃபேஸை நம்ம எப்படியாச்சும் பார்த்துருவோம். நீங்கள் ஒரு பிஸ்னஸோ இல்லை ஸ்டார்ட் அப் கம்பெனியோ ஸ்டார்ட் பண்ணுறப்போ உன்னால் ஜெயிச்சிட முடியுமா? இன்கேஸ் நீ தோத்துட்டேன்னா என்ன பண்ணுவேன்? 0th ஸ்டேட்டில் வந்து நிற்பேன், அப்போ உன்னை யார் வந்து காப்பாற்றுவா அப்படின்னு கேட்பாங்க. அண்ட் நம்ம சின்ன வயசுலேருந்து ரொம்ப ட்ரீம் பண்ணியிருப்போம், பெருசானதுமே இந்த மாதிரி ஒரு பெரிய காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்கி போடணும், ஒரு கார் வாங்கணும், இந்த மாதிரி ஒரு மாடலில் ஒரு பைக் வாங்கணும், அப்புறம் நிறைய க்ரீம்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம விஷ் பண்ணியிருப்போம்ல. சின்ன சின்ன ஆசைகள்லாம் வந்து சின்ன வயசில் நம்ம வந்து சேகரிச்சிருப்போம். அண்ட் கரெக்டாக அந்த ஒரு ஸ்டேட் வரும்போது நம்ம ட்ரீம் பண்ண ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலான்னு நினைக்கிறப்போ அப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து நிற்பாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா, நம்ம குடும்பம் இருக்க சுச்சுவேஷனுக்கு இதெல்லாம் தேவையான்ட்டு வந்து நிற்பாங்க. ஆல் வி ஹாவ் டு சே இஸ், நமக்கு என்ன வேணும், நம்மளோட சந்தோஷம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும், அவ்வளோதான். சொல்கிறவன் சொல்லிக்கிட்டே தான் இருப்பான், நீ ஜெயிக்கிறியோ தோக்குறியோ அதெல்லாம் அவனுக்கு மேட்ரு இல்லை. அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா உன்னை கீழே தள்ளணும், அவ்வளோதான். அண்ட் நம்ம என்ன பண்ணணும்னா கன்சிஸ்டன்சியாக அதுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களோட ஹாப்பினஸ் என்னவோ அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள். மற்றவங்க ஏதாவது நினச்சிடுவாங்களோ, மற்றவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு மற்றவங்கன்ட்டு அவங்களோட தாட்ஸை நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஹாப்பினஸ் தெருவில் போகிறதா என்ன? ஸோ அக்கார்டிங் டு மீ, ஒருத்தவங்க ப்ரைஸ் பண்ணுறாங்களா அவங்களையும் வச்சுக்காத, ஒருத்தர் டவுன்ஃபால்க்கு கொண்டு வரனா அவங்களையும் வச்சுக்காத. த திங் வாட் யூ நீட் டு கீப் வித் யூ இஸ் யுவர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். பிகாஸ் ஒரு நாள் உன்னோட டவுன்ஃபால்க்கு காரணமாக இருக்கிறது அந்த ப்ரைஸ் பண்ணவனாகவும் கூட இருக்கலாம். அண்ட் ஒரு நாள் நீ ஒரு கரெக்டான பொசிஷனில் இருக்கும் போது உன்னை ப்ரைஸ் பண்ணுறவன் உன்னை ஒரு நாள் வந்து இகழ்ந்தவனாகவும் கூட இருக்கலாம். ஸோ த திங் வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் உன்னை நம்பிக்கிட்டே இரு. இன்னைக்கு ரொம்ப நம்ம பூமர் அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை.